Hi friends, welcome to our channel Kalam Streams Achivas. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிசி குரூப் 2 அண்ட் குரூப் 4க்கான ஃப்ரீ டெஸ்ட் சீரிஸ் சயின்ஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். அதில் தேர்வு 14 தான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் 13 தேர்வுகள் முடிஞ்சிருக்கு. 13 தேர்வுகளும் நம்மளோட பிளேலிஸ்ட்டில் சயின்ஸ் ஃப்ரீ டெஸ்ட் சீரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அதில் ஆட் பண்ணியிருக்கோம், செக் பண்ணி பாருங்கள். 14க்கு அடுத்து 15வது தேர்வுக்கு என்ன போர்ஷன் அப்படின்றது நம்மளோட டெலகிராம் சேனலில் சொல்லுவோம். ஸோ டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. வேறு எதுவும் ஃப்ரீ டெஸ்ட் சீரிஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஏதாவது சப்ஜெக்ட்டுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். வாங்க பார்க்கலாம். தேர்வு 14 8th ஸ்டாண்டர்ட் அன்றாட வாழ்வில் வேதியியல், 7th ஸ்டாண்டர்ட் அன்றாட வாழ்வில் வேதியியல், இந்த 2 பாடங்களும் தான் இப்போ நம்ம தேர்வு 14க்கு பார்க்க போகிறோம். ஸோ இந்த டெஸ்ட்டை எப்படி அட்டன் பண்ணணும் அப்படின்னா, சைடில் வந்து பேப்பர் 2 பென் எடுத்துகிட்டு நான் 1 அப்படின்னு சொல்லும்போது 1க்கு எந்த ஆப்ஷன், ஏவா பியா சியா டியா அப்படின்னு எழுதிடணும். திருப்பி அதே மாதிரி 2 3 அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் நான் காமிக்கும் போது ஃபுல்லாக ஆன்சர் நீங்கள் எழுதிட்டே வரணும். லாஸ்ட்டில் நான் ஆன்சர் கீ சொல்லுவேன், ஓகேங்களா? ஸோ இதுதான் ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்ட் ஆன்சர் சொல்லுவேன். அப்போ நீங்கள் திருத்தி மொத்தம் எத்தனை மதிப்பெண்கள் எடுத்தீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணணும். நிறைய பேருக்கு இந்த ஃப்ரீ டெஸ்ட் சீரிஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நாங்கள் அடுத்தடுத்து நிறைய ஃப்ரீ டெஸ்ட் சீரிஸ் வந்து கொடுப்போம், ஓகேங்களா? ஸோ அதில் கமெண்ட்ஸ் வரதை பொறுத்து, ஏன்னா கமெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் பண்ணியிருந்தீங்க, மார்க் நிறைய பேர் போட்டிருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் அடுத்தடுத்து ஃப்ரீ டெஸ்ட் சீரிஸ்க்கு வந்து பிளான் பண்ணுறதுக்கு உங்களுடைய கமெண்ட்ஸ் வந்து நாங்கள் செக் பண்ணுவோம், ஓகேங்களா? ஸோ வாங்க பார்க்கலாம். முதல் கேள்வி, வாயு கசிவை அறிவதற்காக எல்பிஜி வாயுவுடன் சேர்க்கப்படும் வேதிப்பொருள் எது? இரண்டாவது கேள்வி, தொகுப்பு வாயு என்று அழைக்கப்படுவது எது? மூன்றாவது கேள்வி, ஒரு எரிபொருளின் கலோரி மதிப்பின் அலகு டேஸ். டேஸ் என்பது உயர்தரமான நிலக்கரி வகை ஆகும். இயற்கை வாயுவில் பெரும்பான்மையான பகுதி பொருள் டேஸ். ஆறு, அழுத்தப்பட்ட வாயு என்பது டேஸ், அதாவது எது? கீழே இருக்கக்கூடிய 4 இதில் அழுத்தப்பட்ட வாயுனா எது? தமிழகத்தில் உள்ள காற்றாலைகளில் பொருந்தாதது எது? சிஎன்ஜி கலோரி மதிப்பு எவ்வளவு? சாலைகள் அமைக்க பிட்டுமின் பயன்படுகிறது. இந்த கூற்று சரியா தவறா? உலகின் முதல் பெட்ரோலிய எண்ணெய் கிணறு எந்த ஆண்டு தோண்டப்பட்டது? நகரவாயு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? பனிரெண்டு, கல்கரி எத்தனை சதவீதம் கார்பனை கொண்டுள்ளது? 13, இந்தியாவில் நிலக்கரி வெட்டி எடுத்தல் டேஸாம் ஆண்டு தொடங்கப்பட்டது? 14, சிஎன்ஜியின் சராசரி இயைவில் புரோப்பேன் சதவீதம் எவ்வளவு? 15, புரோப்பேன் என்பது மணமற்ற வாயு. கூற்று சரியா தவறா? 16, நிமோனியா மற்றும் மூச்சுக்குழாய் அலர்ஜி சிகிச்சையில் பயனுள்ள ஒரு மருந்து எது? 17, ஆஸ்பிரின் ஒரு டேஸ். 18, டேஸ் என்பது வயிற்று அமிலத்தை நடுநிலையாக்குகிறது. 19, ஒரு பொருள் தீப்பிடிக்க தேவையான மிக குறைந்த வெப்பநிலை அதன் டேஸ் எனப்படுகிறது. 20, மெழுகுவர்த்தியின் சுடரில் வெப்பமான பகுதி எது? அதாவது எந்த நிறத்தில் வந்து நமக்கு அந்த சுடர் தெரியும்? இப்போ ஆன்சர் கீ பார்க்கலாம். வாயு கசிவை அறிவதற்காக எல்பிஜி வாயுவுடன் சேர்க்கப்படும் வேதிப்பொருள் எது? இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின் அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஆன்சர்னு பார்த்தோம் அப்படின்னா மெர்கேப்டன்.
எல்பிஜி அப்படின்றது லிக்விஃபைட் பெட்ரோலியம் கேஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இது என்ன அப்படின்னா நம்ம எல்பிஜி கேஸ் தான் மோஸ்ட்லி வந்து எல்லோரும் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதில் வந்து நமக்கு அந்த வாயு இது தெரியாமல் இருக்கிறதுனால நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து வந்துச்சு. ஸோ அதனால் நிறைய உயிர்களும் வந்து சேதமாச்சு. ஓகேங்களா? ஸோ இதை பற்றி உங்களுக்கு டீட்டெயில்ஸாக வந்து கொடுத்துருப்பாங்க. எத்தனை உயிர்கள் போச்சு, எதனால என்ன, ஏன்னா இதில் வந்து லீக்கான ஸ்மெல் வந்து வராது, இதுதான் ரீசன். அதனால தான் இது கூட வந்து மெர்காப்டன் சேர்க்கும்போது அது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்மெல் கொடுக்கும். அப்போ அது லீக் ஆச்சு அப்படின்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும். ஓகேங்களா? ஸோ அதுக்காக தான். தொகுப்பு வாயு என அழைக்கப்படுவது எது? ஆன்சர் நீர்வாயு தான் தொகுப்பு வாயு என அழைக்கப்படுகிறது. நீரை தொகுத்து ஒரு இடத்துல வைப்பாங்க. அது கிணறாக இருக்கலாம், இல்லை ஒரு தொட்டியாக இருக்கலாம், இல்லை ஒரு ஏரியா இருக்கலாம். அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. 3வது கேள்விக்குரிய ஆன்சர் பார்ப்போம். ஒரு பொருளின் கலோரி மதிப்பின் அலகு கிலோஜூல் பை கிலோகிராம். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கான ஆன்சர். டேஸ் என்பது உயர்தரமான நிலக்கரி வகை ஆகும். ஆன்சர் ஆந்த்ரசைட். ஆந்த்ரசைட்ன்றதான் உயர்தரமான நிலக்கரி. இயற்கை வாயுவில் பெரும்பான்மையான பகுதி பொருள். ஆன்சர் மீத்தேன்னு சொல்லுவாங்க. அதாவது மீத்தேனுக்குரிய ஸ்ட்ரக்சர் CH4ன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஒரு கார்பன் இருந்தால் அதுக்கு பேர் மீத்தேன்னு சொல்லுவோம். இதே வந்து C2 அப்படின்னு போட்டாங்கன்னா, அதாவது கார்பன் 2 போட்டாங்கன்னா அதுக்கு பேர் வந்து ஈத்தேன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? எதுக்காக இதெல்லாம் சொல்கிறோன்னா, இது வந்து மேட்ச் ஷீட்டில் நமக்கு கெமிஸ்ட்ரியில் கேட்கலாம். அதனால் இதையும் சேர்த்து படிச்சுக்கோங்க இப்போ படிக்கும்போதே. ஓகேங்களா? இயற்கை வாயுவில் பெரும்பாலான பகுதி பொருள் வந்து மீத்தேன். மீத்தேன் வந்து என்ன கலரில் இருக்கும் அப்படின்னா ஒரு மாதிரி க்ரீன் கலரில் இருக்கும். இப்போ இந்த இடத்துல உங்களுக்கான கேள்வி, க்ரீன் கலரில் வந்து தோன்றக்கூடிய கோள் எது? ஓகேங்களா? மொத்தம் வந்து நமக்கு சூரிய குடும்பத்தில் 8 கோள் இருக்குது. அதில் ஒரே ஒரு கோளில் மட்டும் மீத்தேன் கேஸ் அதிகமாக இருக்கனால பார்க்கும்போதே வந்து அது க்ரீன் கலரில் இருக்கும். அது என்ன கோள் அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஸோ ஓகே, இப்போ இந்த மீத்தேன் அப்படின்றது நமக்கு கார்பன் 1 இருந்தால், ஈத்தேன்றது கார்பன் 2 இருந்தால். ஓகேங்களா? அழுத்தப்பட்ட வாயு என்பது எது? ஆன்சர் LNG. ஆக்சுவலாக வந்து கம்ப்ரஸ்டு நேச்சுரல் கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரணும். இங்கே வந்து ஆப்ஷன்ஸ் தப்பாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதை நான் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து, தமிழகத்தில் உள்ள காற்றாலைகளில் பொருந்தாதது எது? இது எல்லாமே சரிதான். அப்போ இவற்றில் எதுவும் இல்லைன்னு தான் வரும். ஏன்னா இந்த 3 இடத்துலையுமே தமிழகத்தில் காற்றாலை இருக்குது. கயத்தாறு, பல்லடம், குடிமங்கலம், இங்கே எல்லாத்துலேயுமே என்ன இருக்குது? நமக்கு காற்றாலை இருக்குது அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? நாங்கள் பார்க்கலாம். அடுத்தது, சிஎன்ஜியுடைய கலோரி மதிப்பு எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எவ்வளோ கலோரி மதிப்பு கொடுத்துருக்காங்க? 50,000 கலோரி மதிப்பு. எதுக்கு? சிஎன்ஜின்றது கம்ப்ரஸ்டு நேச்சுரல் கேஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கு எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா 50,000. சாலைகள் அமைக்க பிட்டுமின் பயன்படுகிறது, சரியா தவறா அப்படின்னு சொல்லி ஒரு அடுத்த கேள்வி கேட்டுப்போம். ஆன்சர் சரி. ஸோ சாலைகள் அமைக்க நமக்கு பிட்டுமின் பயன்படுகிறது. எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா, பிட்டாக இருக்கக்கூடிய சின்ன சின்ன தார் தான் என்ன பண்ணுவோம்? சாலைகள் அமைக்கிறதுக்கு நம்ம போடுவோம் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. உலகின் முதல் பெட்ரோலிய எண்ணெய் கிணறு எந்த ஆண்டு தோண்டப்பட்டது? ஆன்சர் 1859 தான் வந்து என்ன பண்ணுது? முதல் பெட்ரோலிய எண்ணெய் கிணறு வந்து தோன்றப்பட்டது. அடுத்தது பார்க்கலாம். நகரவாயு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆல்ரெடி பார்த்தது தொகுப்பு வாயு. தொகுப்பு வாயுன்றது நீர்வாயுன்னு சொல்லியிருந்தோம். ஸோ இது நகரவாயுன்றது எப்படி அழைக்கப்படுது அப்படின்னா கரிவாயு. இப்போ எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா, நகரத்தில் இருக்கவங்களாம் என்ன பண்ண மாட்டாங்க? கறி சாப்பிட்றதுக்கு கணக்கு பார்க்க மாட்டாங்க. சும்மா இது ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு மட்டும்தான். ஓகேங்களா? ஸோ அப்போ கிராமத்தில் இருக்கவங்களாம் கணக்கு பார்ப்பாங்களா அப்படின்னா அப்படி கிடையாது. நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்லலாம். ஏன்னா கிராமத்து சைடு என்ன பண்ணுவாங்க? மோஸ்ட்லி வந்து ஒரு சில நாட்களில் தான் இருப்பாங்க, ஒரு சில நாள் விரதம் இருப்பாங்க. ஓகேங்களா? நகரத்தில் இருக்கவங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து எடுத்துருவாங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு. ஓகேங்களா? நகரவாயுன்றது கரிவாயு. அடுத்தது, கல்கரி எத்தனை சதவீதம் கார்பனை கொண்டுள்ளது? ஆன்சர் எத்தனை அப்படின்னா 98% வந்து கார்பன் தான் இருக்குது. எதில் அப்படின்னா கல்கரியில். ஓகேங்களா? அடுத்து, இந்தியாவில் நிலக்கரி வெட்டி எடுத்தல் டேசாம் ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆன்சர் 1774 ஆண்டு தொடங்கப்பட்டது. எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா, வாரத்துக்கு 7 நாளாக ஸ்டார்ட் பண்ணப்போ நிலக்கரி என்ன பண்ணாங்களாம்? வாரத்துக்கு 7 நாளில் 4 நாள் மட்டும் தோண்டுவாங்களாம், மிச்சம் 3 நாள் ரெஸ்ட் எடுத்துக்குவாங்களாம். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் இருந்துச்சு. அப்போ 74 அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க, ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ வந்து இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? 1774. இப்போ உங்களுக்கான கேள்வி, 1773 ஒரு சட்டம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அது என்ன சட்டம் அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா?
சிஎன்ஜியின் சராசரி ஏவில் புரோப்பேன் சதவீதம் எவ்வளவு? சிஎன்ஜின்றது கம்ப்ரஸ்டு நேச்சுரல் கேஸ்ன்றது இப்போ தான் மேலே பார்த்துருந்தோம். ஓகேங்களா? ஸோ அதோடைய கலோரி மதிப்பு 50,000ன்றதையும் பார்த்துருந்தோம். அதுலேயே இன்னொரு கேள்வி கேட்டிருக்காங்க. அந்த சராசரி ஏபில் புரோப்பேனோட சதவீதம் எவ்வளோன்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 3.7. ஓகேங்களா? சரி, ஓகே. இதை எப்போ நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கார்பன் இருக்கு இல்லையா, கார்பன் 1 இருந்தால் அதுக்கு பேர் மீத்தேன்னு சொல்லுவோம். கார்பன் 2 இருந்தால் அதுக்கு பேர் ஈத்தேன்னு சொல்லுவோம். கார்பன் 3 இருந்தால் அதுக்கு பேர் வந்து ப்ரோப்பேன்னு சொல்லுவோம். இதுதான் வந்து நமக்கு கெமிஸ்ட்ரியில் பார்க்கக்கூடியது. அப்போ கார்பன் 3 இருந்தால் ப்ரோப்பேன் அப்படின்றது நமக்கு கெமிஸ்ட்ரி வைஸாக. இங்கேயும் பாருங்களேன் 3 தான் இருக்குது. அப்போ 3.7ன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா? ப்ரோப்பேன் என்பது மணமற்ற வாயு. சரியா தவறா? ஆன்சர் சரி. ஓகேங்களா? அடுத்து பார்க்கலாம். நிமோனியா மற்றும் மூச்சுக்குழாய் அலர்ஜி சிகிச்சையில் பயனுள்ள ஒரு மருந்து எது? ஆன்சர் பென்சிலின். எப்போ ஞாபகம் வச்சுக்கிறது? நிமோனியான்றது ஒரு காய்ச்சல், மூச்சுக்குழாய் அலர்ஜி எந்த இருந்தாலும் வந்து பெண், அதாவது பெண் அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்க பெண் வந்து மெயினாக அம்மா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அவங்கள்ட்ட தான் போய் என்ன பண்ணுவோம், மருந்து கேட்போம் அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ பெண்ணா பென்சிலின். அடுத்தது ஆஸ்பிரின் ஒரு டேஸ். ஆன்சர் ஆன்டிபைரட்டிக். ஓகேங்களா? ஆஸ்பிரின் அப்படின்றது என்ன அப்படின்னா நமக்கு ஆன்டிபைரட்டிக். நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, அப்படின்றது ஹாஸ்பிட்டல்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹாஸ்பிட்டல்ன்றதா ஹாஸ்பிட்டல்னு சொல்கிறேன். ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது நமக்கு ஒரு மாதிரி டிக் டிக்குன்னு இருக்கும். ஓகேங்களா? எதுக்காக இருக்கும்? ஏன்னா ஹாஸ்பிட்டல் போகிறோம்ல, அதனால் அங்கே போகும்போது என்ன பண்ணுவோம், கையில் மோஸ்ட்லி வந்து ஒரு பை எடுத்துகிட்டு போவோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அப்போ பைட்டிக் அப்படின்னா பைரட்டிக். ஓகேங்களா? ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம், ஆன்டிபைரட்டிக். டேஸ் என்பது வயிற்று அமிலத்தை நடுநிலையாக்குகிறது. ஆன்சர் அமில நீக்கி. காரணம் என்னென்னா வயிற்றில் வந்து HCl அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய அமிலம் இருக்கும். அந்த அமிலம் வந்து அளவு வந்து எப்போ ஒழுங்காக நம்ம சாப்பிடாமல் இருந்தாலோ அப்போ இருக்கும்போது என்ன ஆகுது நம்மளுக்கு, இல்லை அதிகமாக நிறைய வந்து ஐட்டம்ஸ் சாப்பிட்டாலோ அது வந்து என்னாகும், நமக்கு கேஸ்ட்ரிக் ப்ராப்ளத்தை க்ரியேட் பண்ணும். அப்போ அமில நீக்கின்னு சொல்லக்கூடியது நம்ம என்ன பண்ணுவோம், இல்லை சின்ன ஒரு லிக்விடாவோ அந்த மாதிரி நம்ம எடுத்துக்குவோம். அப்படி எடுத்துக்கும் போது தான் அது வந்து ஈஸியாக வந்து நியூட்ரலைஸ் ஆகிடும். ஒரு பொருள் தீப்பிடிக்க தேவையான மிக குறைந்த வெப்பநிலை அதன் டேஸ் என அழைக்கப்படுகிறது. ஆன்சர் எரி வெப்பநிலை. ஏன்னா எரியக்கூடிய அளவுக்கு பேசிக்கான இருக்கக்கூடியது. இதே வந்து ஒரு லெவலுக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா அதுக்கு மேலே அந்த இதை வந்து சூடுபடுத்த முடியாதுன்னா அதுக்கு பேர் தான் என்னென்னு சொல்லுவோம், கொதிநிலைன்னு சொல்லுவோம். இப்போ எடுத்துக்காட்டுக்கு நீருடைய கொதிநிலை 100 டிகிரி செல்சியஸ். நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க, நீரை வந்து கொதிக்க வைக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ இதுதான் நீருன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஒரு இதில் வந்து பாத்திரத்தில் வச்சுருக்கீங்க, அடியில் வந்து தீ இந்த மாதிரி எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. கரெக்டாக நீங்கள் பொருத்தி விடும்போது ஒரு 0 டிகிரி ஹீட் ஏற ஏற இந்த தண்ணி வந்து சூடாக ஆரம்பிச்சிடும். இதே 100 டிகிரி ஆகும்போது இது வந்து நல்லா ஹீட்டாக இருக்கும். 100 டிகிரிக்கு மேலே நீங்கள் என்ன தான் வந்து தண்ணிக்கு ஹீட் கொடுத்துக்கிட்டே இருந்தாலும் அதுக்கு மேலே அது ஹீட் ஆகாது. அதுக்கு மேலே போகும்போது அந்த 100 டிகிரி செல்சியஸ்க்கு மேலே போகும்போது தான் தண்ணி ஆவியாக ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? அதுதான் கொதிநிலைன்றது. கொதிநிலைன்றது அது கொதிக்க தேவையான அளவு. ஓகேங்களா? அதுக்கு மேலே போச்சு அப்படின்னா அது ஆவியாக தான் ஆரம்பிக்குமே இல்லையா, அதுக்கு மேலே அதனால் ஹீட்டாக முடியாது. அடுத்து பார்க்கலாம். மெழுகுவர்த்தியின் சுடரில் வெப்பமான பகுதி எது? ஆன்சர் நீலம். மெழுகுவர்த்தி இருக்குது அப்படின்னா அதில் அந்த நாடாருக்குள்ளே, ஸோ இதில் என்ன பண்ணோம், இந்த மாதிரி தீ எரியும். அந்த தீயில் இருக்கக்கூடிய அந்த சுடரில் வெப்பமான பகுதி எது அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்படின்னா நீளமான பகுதி தான். ஓகேங்களா? மொத்தம் 20 கேள்விகள் முடிஞ்சிச்சு. 20 கேள்விகளுக்கு நீங்கள் எத்தனை மதிப்பெண்கள் எடுத்தீங்கன்றதை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த தேர்வு எழுதிய அனைவருக்கும் ஆல் தி பெஸ்ட். உங்களுடைய கனவை அடைய எங்கள் டீம் சார்பான வாழ்த்துக்கள். இப்போ உங்களுக்கான கேள்வி, வாழ்த்துக்கள் அப்படின்றதுல வாழ்த்துக்கள் இக்கு வருமா வராதா? ஓகேங்களா? ஸோ இக்கு வாழ்த்துக்கள்னு எழுதுவோமா இல்லை வாழ்த்துகள் அப்படின்னு எழுதுவோமா? இக்கு வருமா வராதான்றதை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. உங்கள் டிஎன்பிஎஸ்சி படிக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இது வந்து ஃப்ரீ டெஸ்ட் சீரிஸ் தான், எல்லாருமே அட்டன் பண்ணலாம். நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.